எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியத்துல மூணாவது ரகசியம் என்னன்னா, தேகத்தை விட்டேனோ ரிஷிபத்தினை போலே அப்படின்றது மூணாவது பிரவச்சனம். இந்த திருக்கோளூர் பெண் பிள்ளை ராமானுஜர் கிட்ட சொன்னது. அப்படியா, அது என்னன்னு கேட்கிறார். ராமானுஜருக்கு தெரியும், இருந்தாலும் அவளுக்கு எவ்வளவு தெரிஞ்சிருக்குன்றத பார்க்கறதுக்காக கேட்கிறார். அப்ப அவ அந்த கதையை சொல்றான். அதனோட கதை என்னன்றது சொல்றேன் பாருங்க. இந்த கதை என்னன்னா, மிருத்யுஞ்சயாகம்னு ஒண்ணு. மிருத்யுன்றது நம்முடைய எதிரி. மித்ருன்னா நண்பன், மிருத்யுன்னா எதிரி. தன்னுடைய எதிரியை அழிக்கிறதுக்காக மிருத்யுஞ்சய யாகம்னு ஒரு பெரிய யாகத்தை எல்லா முனிவர்களும் ஒன்னா சேர்ந்து அந்த காட்டுல மகேந்திரகிரி பருவத்துல ஒரு காட்டுல ஒரு இடத்துல செய்யறா, பெரிய யாகம் பண்றான். கிருஷ்ணன் இருக்கிற இடம் கோகுலம், அதான் மதுரை, அதான் அந்த இடம் கோகுலத்துல தான் அந்த மகேந்திரகிரி இருக்கு. அங்க பண்றா. இது கிருஷ்ணனுக்கு தெரிய வருது. அது என்னன்னா, அந்த மிருத்யுஞ்சய யாகம் இருக்குன்னா எல்லா அசுரர்கள் எல்லாருமே இவாளுக்கு அடிமையா வேலை செய்யணும், தேவர்களுக்கு அடிமையா வேலை செய்யணும் அப்படிங்கிறத ஜெயிக்கிறதுக்காக. அந்த மாதிரி அதனால அந்த எதிரியை அழிச்சு அடிமையாக்கி அசுரர்களை எல்லாம் தனக்கு அடிமையாக்கி வச்சுக்கணும் அப்படின்ட்டு நினைச்சிட்டு அந்த முனிவர்கள் பண்றா. இந்த ரிஷிகள்லாம் இது கண்ணனுக்கு தெரிய வருது. கண்ணன் ஒருத்தர் ஒம்புக்கு இன்னொருத்தர் போகக்கூடாதுன்ற மாதிரிதான் இருக்கணும்னு நினைச்சாரு ஒழிய, அவ இவளுக்கு அடிமையா இருக்கணும்ன்றதை யாரும் நினைக்கல. ஏதாவது தேவர்களுக்கு அவ அடிமையா இருக்கான்றது தேவர்களுக்கு அவளுக்கு என்ன பண்ணுவோன்னே தெரியாது. இவாளோட கொட்டம் ஜாஸ்தி ஆயிடும். அதனால அது இருக்கக்கூடாது. சரியான எதிரின்றது இருக்கணும். அவ பாட்டுக்கு அவ வேலையை பார்த்துட்டு இருக்கணும். தப்பா ஒருத்தர் செய்யும் போது அவளை தண்டிக்கணும்ன்றதுதான் கிருஷ்ணனோட இது. அதுதான் மகாவிஷ்ணுவோட பெருமாளோட எண்ணம். அதுதான் இவன் இந்த யாகம் பண்றான். உடனே என்ன பண்ற, அந்த ரிஷிகள்கிட்ட போய் கண்ணன் பசிக்கிறதுன்றான், நீங்க கண்ணனுக்கு சாப்பிட்றதுக்கு ஏதாவது கொடுங்க சொல்றான். கிருஷ்ணன் சொல்லி அனுப்புற தன்னுடைய சீடர்கள் இல்லையா, தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ், அந்த குரூப்பு, அந்த யாதவ சிறுவர்கள்ட்ட எல்லாம் கண்ணனுக்கு பசிக்கிறதான், கண்ணனுக்கு பலராமருக்கும் சாப்பிட்றதுக்கு என்னாலும் வாங்கிட்டு வர சொல்றான் உங்ககிட்ட அப்படின்னு அந்த யாகத்துல கேட்கறான். கேட்கும்போது முதல்ல யாகத்துல இல்லைன்னு சொல்லக்கூடாது ஒண்ணு. ரெண்டாவது, அந்த யாகத்துக்காக வச்சிருக்கிற பொருளை கொடுக்கூடாது, தானம் கொடுக்கூடாது. யாகம் பண்றதுக்காக வச்சிருக்கிற பொருளை தானம் கொடுத்து சாப்பிட சொல்லக்கூடாது. சாப்பிட்றதுக்கோ எதுவாக இருந்தாலும் சரி, யாகத்துக்குன்னு வச்சிருக்கிற பொருள் யாகத்துக்கு தான் யூஸ் ஆகணும். இவன் கேட்டவொடனே யாகத்துக்கு வச்சிருக்கிற பொருள் எடுத்து அவன் கொடுக்கறதுக்கு தயாரா இல்லை, அதனால தானம் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிடுறான். கிருஷ்ணன் கேட்டதுக்கு அதெல்லாம் இங்க இல்ல, போன்னு அனுப்பி விட்டுறான். இப்ப என்ன ஆகுதுன்னா, ஒண்ணு ரிஷிகள் இந்த பெரிய யாகம் பண்ணதுல முதல்ல அதுதான் கிருஷ்ணன் அதான் கிருஷ்ணன் வேணும்ன்றாரு, நினைக்கிறாரு. முதல்ல தானத்தை இல்லைன்னு தானம் கேட்டு வந்தவளுக்கு இல்லைன்னு சொல்லிட்டான், சொல்லி அனுப்பிடுறான். ஸோ அந்த இடத்துல அந்த யாகத்துல குறை உண்டாயிட்டுறதா. யாகம் நடக்கும் போது யாரு எது கேட்டாலும் அதை கொடுக்கணும், கொடுக்காம இருக்கக்கூடாது. வந்துடுறா. அவன் சொல்றா, இது மாதிரி அவரை கேட்டோம், ரிஷிகளை கேட்டோம், ரிஷிகள்லாம் கொடுக்க மாட்டேன்ட்டா அப்படின்னு. சரி, நீங்க என்ன பண்ணுங்க, ரிஷி பத்னி கிட்ட போய் சொல்லுங்க. ரிஷி பத்னிகளுக்கு கிருஷ்ணனும் பலராமனும் ரொம்ப பசியா இருக்கா, அவளுக்கு சாப்பிட்றதுக்கு கொடுங்கன்னு கேளு, தருவா, வாங்கிட்டு வான்ற. போய் அவகிட்ட சொல்லுங்க. உடனே அவ போய் சொல்றா, கிருஷ்ணனும் பலராமனும் பசியில இருக்கா, அவளுக்கு சாப்பிட்றதுக்கு ஏதாவது வேணுமான்னு. இவாளுக்கும் பசிக்கிறது. அந்த சீடர்களுக்காக தான் கிருஷ்ணன் இதை பண்ற. எல்லாமே ஒரு மாயை தானே, அவர் ஒரு பிளான் தானே. உடனே ரிஷி பத்திரிகள்லாம் அதை பண்றா. ரிஷிகளுக்கு தெரியாத அந்த யாகத்துக்கு தலையை பண்ணி வச்சிருந்தா பாத்தீங்களா, அந்த வெண்ணையும் கல்கண்டையும், யாகத்துக்காக வச்சிருந்த வெண்ணெய் கல்கண்டு நம்ம சாப்பிடக்கூடிய தின்பண்டங்களை எல்லாம் எடுத்துட்டு ஒருத்தர் எல்லாம் கொண்டு எல்லாரும் ஒன்னா சேர்ந்து எல்லாருமே எடுத்துட்டு கிருஷ்ணன் கிட்ட கொடுத்துடுறா. கிருஷ்ணனும் பலராமனும் அதை சாப்பிட்டு அவன் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் கொடுத்து சாப்பிட சொல்லிடுற. இவன் ரிஷி பத்திரிகள் போயிடுறா, திரும்பி போறா. திரும்பி போகும்போது அங்க ரிஷிகள் ருத்ர தாண்டம் ஆடுறான். எப்படி நீ இது மாதிரி பண்ண, யாகத்துக்காக பண்ணது, யாகத்தை இது மாதிரி பண்ணிட்டியே, யாகத்துக்காக பண்ணிருக்க பொருள் நீ கொண்டு போய் அது மாதிரி கொடுக்கூடாது, நாங்க என்கிட்ட கேட்டது நாங்க இல்லைன்ட்டு நீ எப்படி கொடுத்தேன்னு திட்டுறாரு. எல்லாரும் திட்டுறா. எல்லாரும் திட்டு அந்த ரிஷி பத்திரிகளை ஏத்துக்க மாட்டேங்கிறா, தகராறு பண்றா. ஆனா இந்த ரிஷி பத்திரிகளோ இவளுக்கு கிருஷ்ணன் கிட்ட கொண்டு கொடுத்த அப்புறம், ரிஷி பத்திரிகளை அது வரைக்கும் ரிஷிக்கு சேவை பண்ணிட்டு இருந்தா இல்லையா, கிருஷ்ணன் கிட்ட கொண்டு சாப்பிட்றது கொடுத்த அப்புறம் அவளுக்கு கிருஷ்ணன் மேல ஒரு லைஃப் ஆயிடுது. எல்லாருக்கும் கிருஷ்ணன் சாப்பிட்றத பார்த்துட்டு அப்படியே பண்ணிட்டு, எனக்கு இந்த கிருஷ்ணனோட இருக்கிற அந்த அனுபவமே போறோம், எனக்கு இனிமே இந்த இகபர வாழ்க்கை வேண்டாம்
அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி எண்ண ஆரம்பிச்சிட்டான். ஆனாலும் ரிஷிக்கு செய்யறதுக்கு கடமைப்பட்டிருக்காவ, அதனால அதை செய்யணும், ரிஷிக்கு தேவையானதை பண்ணிட்டு இருக்கணும். ஆனா கிருஷ்ணனுடைய எண்ணம் மனசுல ஓங்கி போயிடுறது, எல்லாருக்கும் வந்துடுறது, எல்லாரும் சேர்த்துக்கிறான். இதுல ஒரு ரிஷி மட்டும் தன்னுடைய பத்திரிகை கடைசி வரைக்கும் என்கிட்ட சேர்க்கவே மாட்டேன்ட்டார். நீ இப்போ போய் யாகத்துக்கு இதை துரோகம் பண்ற மாதிரி பண்ண, அதை எடுத்துட்டு போய் கொடுத்துட்ட. இப்ப கண்ணனை தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு என்கிட்ட சொல்ற, நீ இனிமே எனக்கு வேண்டவே வேண்டான்றார் ஒரு ரிஷி. சொன்ன உடனே அவன் என்ன பண்றா, என் உடம்புல இருக்கிற இந்த என்னோட உடம்பு பார்த்து தான் நீங்க இவ்வளவு சொல்றீங்க, இந்த மாதிரி நான் கேட்டு போய் கிருஷ்ணன் கிட்ட போயிட்டேன், கிருஷ்ணன் கிட்ட மனசை பறி கொடுத்துட்டேன் எல்லாம் சொல்றீங்க, இந்த உடம்பு இது என்ன உடம்பு இதுட்டு ஒரு உதறா உடம்புல இருக்க சதையெல்லாம் கொட்டி போயிடுது. ஏன்னா எல்லாம் கிருஷ்ணனோட அனுபவம், கிருஷ்ணனுடைய அவர் கூட பழகினு அந்த அந்த கொஞ்ச நேரத்துல உதறின உடனே உடம்பு இருக்க சதையெல்லாம் கொட்டி வரும், எலும்பு துண்டு மட்டும் இருக்கிறது. அந்த எலும்பு அப்படியே போய் அந்த எதிர்க்க யாகத்துல இறங்கிறது. அவரை யாகம் பண்றதுக்கு நடத்தி வச்சுட்டா பார்த்தீங்களா, அந்த யாகத்துல போய் இறங்கிறது. இறங்கினோடனே யாகத்துல அந்த எலும்பெல்லாம் வந்து அதிலேயே ஒழுகி போறது. இவ பண்ண நினைச்ச யாகம் நடக்கல. அப்புறம் எல்லாரும் ஐயோ இப்படி ஆயிடுச்சேன்னு ரொம்ப இது பண்றா. யாகம் மறுபடியும் புதுசா ஆரம்பிக்கணும் பண்ணணும். உடனே கிருஷ்ணன் தியானம் பண்றேன். கிருஷ்ணன் தியானம் பண்ணி, கிருஷ்ணா இப்படி எல்லாம் ஆயிடுச்சு, என்ன நாங்க பண்ணா தியாகம் பண்றதுக்கு, மிருத்யுஞ்சய யாகம் பண்றதுக்கு பண்ணா இந்த மாதிரி ஆயிடுச்சு, இது நாங்க என்ன பண்றது எனக்கு புரியலையே, நீ தான் வழிகாட்டணும்னு கிருஷ்ணன் கிட்ட வந்து கேட்கிறேன். அப்ப கிருஷ்ணன் சொல்றார், இல்ல நீங்க பண்றது தப்பு, நீங்க ஏன் ஒருத்தரை ஆளணும்னு நினைக்கிறீங்க, நீங்க வந்து அவங்கள அசுரர்களை ஜெயிச்சு உங்களுக்கு அடிமையாக்கணும்னு நினைக்கிறதே தப்பு. அசுரர்கள் உங்களுக்கு தொல்லை கொடுக்காம இருக்கணும்னு வேண்டி நீங்க தியாகத்தை பண்ணீங்கன்னா பரவாயில்ல, இல்ல உங்களுக்கு தொல்லை கொடுக்குற அசுரர்களை அழிக்கணும்னு வேண்டினீங்கன்னா பரவாயில்ல, அசுர குலமே உங்களுக்கு வந்து சேவகம் செய்யணும், அடிமைகளா இருக்கணும்னு நீங்க நினைச்சு தியாகம் பண்றது வந்து தப்பு, அது பண்ணக்கூடாது. அவரவர்களுக்கு அவரவர்களுடைய சுதந்திரம் இருக்கு, அவங்கவுங்க என்னென்ன செய்யணுமோ எதை அனுபவிக்கணுமோ அதை அவங்கவுங்க அனுபவிச்சுட்டு இருப்பாங்க. அவங்க எல்லையை மீறும் போது அவங்கள தண்டிக்கிறதுன்றது தான் உகந்தது. சும்மா இருக்கிறவங்களை கூப்பிட்டு அடிமையாக்கி வச்சுக்கிறது தப்பு. அதனால நீங்க இந்த யாகம் பண்றது நல்லதில்லை, இந்த யாகம் பண்றது தப்புன்னு சொல்ற. அப்புறம் அந்த விஷயங்களுக்கெல்லாம் அது புரியறது அப்பதான். அப்புறம் எல்லாரும் கிருஷ்ணன்கிட்ட விழுந்து காலில் விழுந்து சேவிச்சுட்டு தப்பு பண்ணிட்டு போயிடுறேன். அதுதான் இந்த இடத்துல சொல்ற, தேகத்தை ஒழிக்கணும் ரிஷிபத்தினியை போல. தேகத்தை ஒழிக்கிறதுனா தேகத்துல இருக்க சதையெல்லாம் உதறினாலாம். அந்த ரிஷிபத்தினி ரிஷி இது மாதிரி ஒரு மேல சார்ஜஸ் பண்ண உடனே தேகத்தை வந்து ஒரு உதறினாலாம். உடம்ப உதறின உடனே உடம்புல இருக்க சதையெல்லாம் கொட்டிடுதான் கீழே. அப்படியே சதையை உடம்புல இருக்க சதையெல்லாம் துண்டுடா கொட்டிட்டு வெறும் எலும்பு மட்டும் இருந்துதான். எல்லாருமே ஆச்சரியப்பட்டு போயிட்டாலாம். எலும்பு மட்டும் இருந்த உடனே நேரம் போய் அந்த யாகத்துக்குள்ள அந்த எலும்பெல்லாம் இறங்கிடுதான். இறங்கி அப்படியே பஸ்மமாயிட்டான். மொத்தத்துல யாகம் உங்களுக்கு தரப்பட்டு போச்சு. ரிஷி வந்து தான் வந்து இந்த உடல் ரீதியா சுத்தமானவன் ரீதியா அங்க ப்ரூவ் பண்ணிட்டான். உடம்ப உதறினா அதை பார்த்து அவன் அந்த மாதிரி சொல்றாரு ரிஷி. அவன் மேல சந்தேகப்படுறாரு அந்த ரிஷி பத்தினி மேல. நீ போய் கிருஷ்ணன் கிட்ட போய் நீ ரொம்ப கிருஷ்ணன் கிட்ட மனசை பறி கொடுத்துட்ட அப்படி இப்படின்னு. கிருஷ்ணன் வந்து எவ்வளவு இருந்தாரு வழிய இன்னொன்னு இருக்கு, ஒரு கதை இருக்கு, அது நான் அப்புறம் சொல்றேன். இன்னொரு இதுல டைம் இல்லை. கிருஷ்ணன் இந்த உலகத்திலேயே அப்ப வந்து ஒரு இது வந்துதான், ஒரு கேள்வி வந்துதான், இந்த உலகத்திலேயே பிரம்மச்சாரி யாரு, உண்மையான பிரம்மச்சாரி வந்து அந்த சிசுவை தொட்டா அந்த சிசு பழச்சுக்கும் அப்படின்னு ஒரு சரி சொல்றலாம். எல்லாரும் தொடரலாம், பழகலாம். ஆனா கிருஷ்ணன் போய் தொட்டாராம் பழிச்சுட்டான். அது கதை இருக்கு, நான் தனியா சொல்றேன். அப்புறம் அது அந்த பிரம்மாஸ்திரத்தை அஸ்வத்தாமன் விட்டு அதனால எல்லாருமே இப்போ செத்து போயிடுறாங்க. ஆண்டவர் குலமே அழிஞ்சு போறது. அது நான் சொல்றேன் உங்களுக்கு, அப்புறம் சொல்றேன். தேங்க்யூ.